வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ரயிலை பற்றி பார்க்க போகிறோங்க. சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுறது அப்படிங்கிறது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக அப்படியாக ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காசியில் நடக்கக்கூடிய தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது ரொம்பவுமே புகழ்பெற்ற ஒன்று. அதற்காக தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் கூட கன்னியாகுமரியில் இருந்து பனாரஸ் வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நவம்பர் 29ஆம் தேதி ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, காசியில் நடைபெறக்கூடிய தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக. இது 4வது நிகழ்ச்சி. ஆண்டுதோறுமே நடத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதில் நிறைய தமிழர்கள் கலந்து கொள்வது வழக்கம். காசியிலையும் நிறைய தமிழர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக காசி அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த வகையில் கன்னியாகுமரியிலிருந்து பனாரஸ் வரைக்குமே ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. வர்ற நவம்பர் 29ஆம் தேதி இந்த சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரியில் இருந்து காலையில் 11:45 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 29ஆம் தேதி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 30ஆம் தேதி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பனாரஸுக்கு நைட்டு 11:15 மணிக்கு போய் சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதற்கான ட்ரெயின் நம்பர் 06001 அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி இந்த தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பனாரஸில் இருந்து இந்த ரயிலானது புறப்படுகிறது. இரவு 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 5ஆம் தேதி புறப்பட்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 8ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது தமிழ் சங்கமத்துக்காக மட்டும் காசிக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம யதார்த்தமாக காசியை பார்க்கணுன்னு யாராவது பிளான் வச்சுருந்தாலும் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ரயில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரயில்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து காசி தமிழ் சங்கமத்திற்காக இயக்கப்பட இருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு கன்னியாகுமரியில் இருந்து பனாரஸுக்கு ஒரு சிறப்பு ரயில் வருகிற 29ஆம் தேதி புறப்படுகிறது. நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம எளிமையாக பனாரஸுக்கு போய் அங்கிருந்து காசி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு வருவதற்கு ஏற்ற ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால வடக்கு குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது ஓரளவு குறைவாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. காசி தமிழ் சங்கமத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். இல்லை காசியை சுற்றி பார்க்கணுன்னாலும் இந்த ட்ரெயினை நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அப்போதான் காசிக்கு ஒரு சிறப்பு ரயில், அதுவும் கன்னியாகுமரியிலிருந்து இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்.